இதுக்கு மேடையில் சொன்னால் எல்லாத்துக்கும் ஒப்புதல் வாங்க வேண்டியிருக்கும். ரொம்ப எம்ப்ராஸ்மெண்ட் கொண்டு விட்டுறக்கூடாது. அதனால இதோடு விட்டுட்டு அடுத்த கூட்டத்தில் மீதியை பார்த்துக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய முன்னாள் மேதகு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் 3 மாநிலத்திற்கு கவர்னராக இருந்தவர்கள். அவர்கிட்ட என்கிட்ட ஃபோனில் பேசினாங்க. ஃபோனில் பேசணுன்னா அண்ணன் நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு ஆமாம் அப்படின்னு நான் சொன்ன உடனே புறப்பட்டு ஒரு தேசிய தலைவருக்கு நான் வருகிறேன்னு சொன்னவங்க. அவங்களுடைய தந்தையாரும் ஐயா குமரேந்தன் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தமிழ் மக்களுக்காக வாழ்ந்தவர். அத்தகைய குடும்பத்தில் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு பெருமை சேர்க்கின்ற விஷயமாக அமைந்தாலும் கப்பலோட்டிய தமிழன் பாபு சிதம்பரனார் என்று சொன்னால் அவருக்கு மணிமண்டபமாக இருந்தாலும் சிலை வைத்துகின்ற பெருமையாக இருந்தாலும் இது அத்தனையும் வேற யாருக்கும் சாராது. உங்கள் முன்னால் நிற்கின்ற நயினார் நாயகனுக்கு மட்டும்தான் அத்தனையும் சொல்லுங்கள். அதற்கு சாட்சி தூத்துக்குடி மாவட்ட என்னுடைய நண்பர் லட்சுமண பெருமாளுக்கு வந்திருக்கிறார். நம்முடைய வெள்ளாளர் சமுதாயத்தினுடைய தலைவர். அவருக்கு நன்றாக தெரியும். நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் என்னுடைய தேர்தல் வாக்குறுதியிலே ஒன்று பாபு சிதம்பரனார் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்பது நான் 2001 தேர்தல் நிற்கும் போது நான் கொடுத்த வாக்குறுதி. அந்த வாக்குறுதி மட்டுமல்ல, அதை நிறைவேற்றி காட்டியது மட்டுமல்ல, பாபு சிதம்பரனாருடைய ஐயா பாபு சிதம்பரனாருடைய மகள் வழி பேத்தி ஆறுமுக செல்வி, அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் 75 லட்சம் ரூபாய்க்கு அந்த வாவுசி மணிமண்டபம் கட்ட வேண்டும் திட்டமிட்டு அம்மாவிடம் சொன்னோம். அம்மா அப்போ அண்ணன் ஓபிஎஸ் தான் முதலமைச்சராக இருந்த ஒரு இடைக்கால முதலமைச்சராக இருக்கும்போது பாராளுமன்ற தேர்தல் வருது. பாராளுமன்ற தேர்தல் வரும்போது அந்த தேர்தலில் அம்மா என்னை கூப்பிட்டு கேட்டாங்க என்னென்ன செய்யலாம் நெல்லை மாவட்டத்துக்கு அப்படின்னு. அப்போ மேலப்பாளையத்தில் இஸ்லாமியர்களுக்கு பெண்களுக்காக ஒரு கலைக்கல்லூரி கொடுக்க வேண்டும்னு சொன்னேன். உடனே அவங்களெல்லாம் கூப்பிட்டு மைனாரிட்டி அந்தஸ்தோடு ஒரு கலைக்கல்லூரி, அப்புறம் வேறு என்ன செய்யணும்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், தேர்தல் அறிக்கையில் நான் சொல்லியிருந்தேன் பாபு சிதம்பரனாருக்கு மணிமண்டபம் கட்டணும் அப்படின்னு சொன்ன உடனேயே உடனடியாக அதுக்கும் உத்தரவு போட்டு அந்த 2000